அத்துணை அரசு அதிகாரிகளுக்கும் அத்தனை அரசு அதிகாரிகளை உருவாக்கிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அந்த ஆசிரியர் பெருமக்களை உருவாக்கிய திரு சுகேஷ் சாமுவேல் ஐயா அவர்களுக்கும் கனிமுருகன் சார் அவர்களுக்கும் ராஜேஷ் சார் அவர்களுக்கும் அத்துணை ஆஃபீஸ் ஸ்டாஃப் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பவுமே எக்ஸாம் படிக்கிறதுன்றது ஒரு கலை மாதிரி. அந்த கலை எப்படி படிக்கிறதுனா தெரியாது. எல்லாருமே எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் தான் வந்தாங்க. மெயின்ஸ் அப்படின்றது சுத்தமாக தெரியாது. நான் எப்படின்னா ஃபிலிம்ஸு நானாக வீட்டில் இருந்து படித்தேன். மெயின்ஸுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும்னாங்க. சரி, அந்த கைடன்ஸ் நம்ம அகாடமி பக்கத்தில் இருக்கிற ரொம்ப பெஸ்ட்டான அகாடமின்னு சொன்னதுனால ராம்நாட்டில் ஜாயின் பண்ணிட்டேன். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அகாடமி டெஸ்ட்டு அதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை காட்டிலும் நம்ம கோஆர்டினேட் பண்ண எல்லா ஸ்டாஃபுக்கும் சரி, ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கும் சரி, எந்த ஒரு முகச்சுரிப்பும் இல்லாமல் ரொம்ப அருமையான ஒரு கோஆர்டினேஷன் பண்ணாங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. என்றைக்குமே லைஃப் ஒரு ப்ரீஷியஸான விஷயமா இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, நான் 19 பிஎஸ் ஐடி முடித்தேன். அப்புறம் 1 இயர் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணேன். அப்போது கொரோனா வந்தோடனே அங்கேயே லாக் ஆகிட்டேன். மறுபடியும் சரி, ப்ரைவேட் ஒர்க் பிடிக்காமல் அகைன் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றலான்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் 2021 படிக்க ஆரம்பித்தேன். மறுபடியும் கொரோனா செகண்ட் வேவ் வருது. மறுபடியும் எல்லாமே அப்படியே டல்லாகிட்டே வருது. டிரான்ஸ்போர்ட் எதுவுமே ஆகலை. அப்புறம் எல்லாருடைய பேரண்ட்ஸுக்கும் என்ன டவுட் வருமோ அதே டவுட் தான் என்னோடய பேரண்ட்ஸுக்கும் வந்துச்சு. இவனா படிக்கிறானா இல்லை சும்மா சுற்றுறானா அப்படின்றதுக்கு வழக்கம் போல் எல்லாருடைய நம்பிக்கையும் இழந்த பட்சத்தில் ஒரு 3வது கை மாதிரி ஒன்று முளைக்கிற ஜாதகம். அப்புறம் எங்கள் அம்மா ஒரு ஜாதகக்காரனை கூப்பிட்டு பார்த்தாங்க. ஐயா, இவனுக்கு ஒரு சீட் எடுத்து போடுங்கய்யா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு திரியிறான் அப்படின்னு பார்த்தாங்க. அப்படி பார்க்குறப்போ சொன்னாங்க, இவனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா கிடைக்காதான்றதை அவர் சொல்லலை. அவர் சொன்ன ஒரே விஷயம் இவருக்கு இரும்பு சம்பந்தமான தொழில்கள் செஞ்சால் ரொம்ப சீரும் சிறப்புமாக அமையும் அப்படின்னாங்க. அப்படின்னோடனே அங்கிட்டிருந்து என்னோடய தங்கச்சி சொன்னிச்சு, அம்மா ஒரு பழைய இரும்பு கடை வச்சு கொடுமா, கரெக்டாக இருக்கும், இரும்பு கடை தானே, அதெல்லாம் சரியாக வந்துடும் அப்படின்னாங்க. அப்புறம் அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லை இவனை கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆக்கிடலாம் அப்படின்னு படிக்க வச்சாங்க. அப்புறம் அவங்க கொடுத்த நம்பிக்கையும் அந்த விடாமுயற்சியும் உழைப்புமே என்னை ஆட்டோமேட்டிக்காக அந்த படிக்கிற ஒரு சூழலுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வறுமையில் தான் இருந்தேன். என்றைக்குமே வறுமை தான் நம்மளை செதுக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ என்னோடய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியும் இல்லை வேறு எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் வளர்ந்துருந்தேன்னா உண்மையாகவே நான் இன்றைக்கி இந்த ஸ்டேஜுக்கு நின்றுருக்க மாட்டேன். அதை நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். அந்த வறுமை தான் என்னை எவ்வளோ தூரம் கொண்டு வந்துச்சு. எப்போயுமே சொல்லலாம், மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. மாதாவும் பிதாவும் வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒரு இடத்துல தான் என்றைக்குமே இருப்பாங்க. அவங்களுக்கு என்றைக்குமே என்னுடைய பணிவு கலந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். அடுத்தபடியாக இருக்கிற இடம் குரு. குரு ஆசிரியர்கள் மட்டும் இல்லை, என்னையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனலாக என்னுடைய குரு அப்படின்னா என்னுடைய நண்பர்கள் தான். என்னோடய சுற்றி இருந்த என்னுடைய நண்பர்கள் தான் என்னையை மோட்டிவேட் பண்ணாங்க. ஏன் அகாடமி சேரப்போ அப்போது ஏதோ 20K நினைக்கிறேன். அந்த அமௌண்ட் கூட என்னுடைய நண்பர்கள் தான் எனக்கு கொடுத்தாங்களே தவிர, ஏன்னா அந்தளவுக்கு வீட்டோட சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஸோ நண்பர்கள் இல்லைன்னா நான் இன்றைக்கி கிடையாது. என்னுடைய அத்தனை நண்பர்களுக்கும் சரி, என் கூட டெஸ்ட் எழுதின நண்பர்களுக்கும் சரி, எல்லாருக்குமே ஒரு பணிவு கலந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என்றைக்குமே வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் தான் நடக்கும் அப்படின்றத நான் இன்னொரு டைமும் ஞாபகப்படுத்துகிறேன். எப்படி சொல்கிறேன்னா, 2019 நான் காலேஜ் படிக்கும்போது யாருமே காலேஜில் எதுவும் படிச்சிருக்க மாட்டாங்க. சும்மா சுற்றுவோம், ஜாலியாக காலேஜ் கட்டடிப்போம். அதே மாதிரி தான் என்னோடய காலேஜ் லைஃப்பும் போச்சு. காலேஜ் லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு வாழ்க்கைன்றது அது கிடையாது. வாழ்க்கைன்றது நம்ம காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது. திடீர்னு ஒருத்தன் அப்பா பிஸ்னஸை பார்த்துக்கிறேன்ட்டு போகிறான், ஒருத்தன் என்கிட்ட காசு இருக்கு நான் அப்படியே இதாக வைக்கிறேன் போகிறான். ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு இடத்துல அப்படியே செட்டில் ஆகிட்டான். கடைசியாக பார்த்தா சுற்றி 10 பேர் நின்னாங்க. கடைசியாக 10 பேரில் நான் மட்டும்தான் தனியாக நிற்கிறேன் ஒரு இடத்துல. என்னடா தனியாக நிற்கிறோமே அப்படிங்கும்போது தான் தெரிஞ்சு நம்ம மியூசியம் முறுக்கு படத்தில் வர்ற மாதிரி தான் காலேஜ் லைஃபுன்றது வேறு, காலேஜ் முடித்த லைஃபுங்கிறது வேறு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அப்படியே மாறுச்சு. காலேஜ் படிக்கும்போது என்னோடய அப்பா சொன்னார், அப்போவே கவர்மெண்ட் எக்ஸாம் படிடா தம்பி, நீ கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ நாங்கள் அப்பா சொன்னேன், அப்பா எனக்கு அதெல்லாம் செட் ஆகுதுப்பா, ப்ரைவேட்டில் போவேன், அப்படியே லட்சமாக சம்பாதிச்சு அப்படியே இதாகிடுவேன் அப்படின்னா சரிடா அப்படின்னு ஒரு பாறை சொன்னார். எங்கள் அப்பா ஒரு கைத்தறி நெசவாளர் தான். எங்கள் அப்பா ஒரு கைத்தறி நெசவாளர். அவர் சொல்கிறது அப்போ நான் சரியாக கண்டுக்கிறல. அந்த ப்ரைவேட்டில் 1 இயர் ஒர்க் பண்ணதோடைய அனுபவம் என்னை ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரைவேட் வேணாம், நம்ம கவர்மெண்ட் பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி தலை வச்சிச்சு.
இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய தங்கச்சியும் ஆகட்டும், அண்ணனாகட்டும், தம்பியாகட்டும், யாராக இருந்தாலும் சொல்லுங்கள், காலேஜ் படிக்கிறப்பவே வந்து அதுக்குண்டான எஃபோர்ட் போட சொல்லிடுங்க முன்னாடியே. ஏன்னா நான் வந்து 5 வருஷம் கழிச்சு இப்போ 2024 தான் பாஸ் பண்ணியிருக்கேன். மேபி நான் காலேஜ் படிக்கும்போது 16 ஆரம்பிச்சிருந்தாலோ 17 ஆரம்பிச்சிருந்தாலோ ஒரு 2019 காலேஜ் முடித்த கையோடையே கிளியர் பண்ணியிருப்பேன். அவ்வளோ இது வந்து தேவைப்பட்டிருக்காது. எதிர்பார்க்காத விஷயங்கள் அப்படின்னா, கவர்மெண்ட் எக்ஸாம் போக மாட்டேன்னு சொன்னது ஒரு விஷயம். 2 வந்து நான் எந்த ஒரு ஆர்மடு ஃபோர்ஸஸ்லேயோ இல்லை யூனிஃபார்ம் சர்வீஸ்லேயோ நான் வந்து போக மாட்டேன்னு ஒத்த காலில் நின்னேன். ஆனால் வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் வந்து அப்படியே என்னை மாற்றிச்சு. நான் எந்த பக்கம் போக மாட்டேன்னு சொன்னனோ அந்த பக்கம் தான் போக வச்சுச்சு. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நான் கரண்டில் டிஃபென்ஸில் எம்டிஎஸ்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். டிஎஸ்எஸ்சியில் டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜ் வெலிங்டன் ஊட்டியில் வந்து எம்டிஎஸ்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 1.5 வருஷம் சர்வீஸ் ஆயிடுச்சு. எனக்கு முன்னாடி வந்து ஒரு எக்ஸர்விஸ்மேன் அண்ணா பேசினார், அவரோட எஃபர்ட்லாம் எப்படி இருக்கும். என்னோடய ஒர்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீல்டு ஒர்க் தான், துப்பாக்கியை தவிர மற்ற எல்லா ஒர்க்கும். ஏன்னா எல்லா ஒர்க்கும் சொல்ல முடியாது, அவருக்கு தெரியும், அந்த எக்ஸர்விஸ்மேன் அண்ணாவுக்கு தெரியும். அது எல்லா ஒர்க்கும் நான் இப்போ கரண்டாக பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் எந்த சர்வீஸில் நான் போக மாட்டேன்னு நினச்சேனோ அந்த சர்வீஸ்லாம் ஃபஸ்ட்டு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபாக ஜாயின் பண்ணது எம்டிஎஸ்ஸாக. இப்போ அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 2 வந்து போலீஸ், ஆர்மடி சர்வீஸில் போக மாட்டேன்னு சொன்னேன், போயிட்டேன். அடுத்து போலீஸ் பக்கம், போலீஸ் யூனிஃபார்ம்லாம் நமக்கு எதுக்கு, அந்த சர்வீஸ்க்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். வாழ்க்கையினுடைய வறுமை வந்து என்னை அப்படியே மாற்றி போட்டுச்சு. நான் எந்த பக்கம் போக மாட்டேன்னு சொன்னனோ அந்த பக்கம் தான் போக வச்சிச்சு. 2022 சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் சும்மா போய் எழுதுகிறேன், ரிட்டன் கிளியர் ஆகுது, ஃபிசிக்கல் கிளியர் ஆகுது. இன்டர்வியூ போகிறேன், இன்டர்வியூ போகும்போது ஓவராலில் 1.75 மார்க்கில் வெளியே வந்தேன். எந்த சர்வீஸ் போக மாட்டேன், எந்த யூனிஃபார்ம் நான் போடவே மாட்டேன்னு சொன்னனோ அந்த பக்கம் தான் என்னுடைய முழு கவனமும் போச்சு. 2023 எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் அகைன் வருது, மறுபடியும் எழுதுகிறேன், மறுபடியும் நல்ல மார்க் தான், மறுபடியும் ஃபிசிக்கல் எழுதுனா அதுலேயும் நல்ல மார்க் தான். இன்டர்வியூவில் போகிறேன் 9.25 மார்க்கு. போன வட்டம் என்ன மார்க்கோ அதே இன்டர்வியூ மார்க் தான் இந்த வட்டம் வந்துச்சு 9.25. ஆனால் ஓவராலில் பார்த்தா பேர் இல்லை, 0.75 மார்க்கில் வெளியே வர்றேன். மறுபடியும் இதுக்காண்டியெல்லாம் முயற்சியை விட்டு வைக்கல. எதுக்கு சொல்கிறேன்னா, வாழ்க்கைன்றது எதிர்பாராத விஷயங்கள் தான் நடக்கும். நம்ம எந்த விஷயத்தை எதிர்பார்க்கலையோ அதுதான் நடக்கும். நான் எந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் பக்கம் போக மாட்டேன்னானோ அந்த ஆர்மி பக்கம் தான் ஃபஸ்ட்டு நான் போனேன். என்னுடைய கமாண்டிங் ஆஃபீஸர் ஆகட்டும், சுபேதார் சார் ஆகட்டும், எல்லாருமே என்சிஓ ஜிஎஸ்பிஎஸ் எல்லாருமே வந்து என்னுடைய கமாண்டிங் ஆஃபீஸர்ஸ் தான். அவங்க கூட தான் இப்போ கரண்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். எந்த சர்வீஸ் எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் கான்ஸ்டபிள்லாம் போக மாட்டேன்னோ அது எல்லாமே அகைன் ட்ரை பண்ணேன். அதுலேயுமே எல்லாம் 0.5 தான், 0.75, ஒரு டைம் 1.75, அந்த மாதிரி ரொம்ப பக்கத்தில் வந்துதான் போச்சு. என்னுடைய நண்பர்கள் யாருமே வந்து அதை ஏற்றுக்கிறல. நான் ஃபெயிலான விஷயத்தை வந்து யாருமே ஏற்றுக்கிறல. என்னை ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, உன்னால் முடியாது. நான் வந்து இன்டர்வியூ போகலாமா வேணாமான்னு ஃபஸ்ட் டைம் எழுதினப்போ நினச்சப்போ, நீ போடா உன்னால் முடியும்னு சொல்லி என்னை புஷ் பண்ணி விட்டது என்னுடைய நண்பர்கள் தான். மெயின்ஸ் எழுதும்போதும் வந்து அதே மாதிரி தான், நீ எழுது, வர்றது வராது அடுத்த விஷயம். எல்லாமே வந்து மோட்டிவேஷன் எல்லாருமே வந்து என்னுடைய நண்பர்கள் தான். அவங்க இல்லைனா இன்றைக்கி நான் இந்த இடத்துல கிடையாதுன்றத நினைவு சொல்லிவிட்டு, அத்தனை நண்பர்களுக்கும் சரி, என்னை வழி நடத்திய அத்தனை ஆசிரியர்களுக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் முழு மனதோடு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்ஹிந்த். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.